காசாவில் போர் நிறுத்தம், எகிப்திற்கு எரிபொருள் ஏற்றுமதி. இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை காணலாம். பைபிளில் ஓசியா என்ற புஸ்தகத்தில் உள்ள 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேலர் அசீரியருடன் உடன்படிக்கை பண்ணுவார்கள், எகிப்திற்கு எண்ணெய் கொண்டு போகப்படும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கிமு 8ஆம் நூற்றாண்டில், அதாவது 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைத்தது எழுதப்பட்டுள்ளது. 1948 இஸ்ரவேல் என்னும் நாடு உருவான நாள் முதல் சுற்றிலும் இருந்த அரேபிய நாடுகள் அதனை எதிராளியாகவே கருதி வந்தன. பல ஆண்டுகளாக 22 அரேபிய நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விசா கூட வழங்காத நிலையில் படிப்படியாக 6 அரேபிய நாடுகளுடன் இஸ்ரவேல் சமாதான ஒப்பந்தம் போட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு அக்டோபர் 13 அன்று 2025ஆம் ஆண்டில் காசா இஸ்ரவேல் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனை இஸ்ரவேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தி ஊடகங்களில் உறுதிப்படுத்தி உள்ளனர். மேலும் எண்ணெய் கிணறுகள் அதிகம் உள்ள சவுதி அரேபியாவும் எகிப்தும் மிக அருகில் இருக்கும் நாடுகள் என்றாலும், தூர தேசமான இஸ்ரவேல் நாட்டிலிருந்து எகிப்திற்கு இயற்கை எரிவாயுவானது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பைப்லைன் மூலம் கொண்டு செல்லுவதற்கான ஒப்பந்தம் இப்பொழுது கையெழுத்தாகி உள்ளது. $35 பில்லியன் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தம் லிவியாதான் எரிபொருள் ஒப்பந்தம் என்று பெயரிடப்பட்டு உள்ளது. நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய தலைப்பு செய்தியாக நிறைவேறி கொண்டுள்ளது.